அங்கே போய் ஆனால் சத்தம் போடக்கூடாது, ஓகே? விட்டு வெளியில் வந்தோடனே சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இன்றைக்கி 2 பேரும் வந்துட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இந்த சவுண்டில் இருக்கிறதுக்கு அது எவ்வளவோ பெட்டர்னு நினைக்கிறேன். அது என்ன இடம், எப்படி இருக்குன்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தூசி, சரியான தூசி. எங்கே போகிறோம்? சரி, எங்கே போகிறோம்? ஆஃபீஸ் போல் அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே போகிறோம். என்னம்மா? அங்கே இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா. கேட்டதுக்கு இன்றைக்கி ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு. அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக லிஃப்ட்டுக்குள்ளே கூட சத்தமே இல்லாமல் இருக்குது. பேசாமல் லிஃப்ட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கிடலாம் போல். லிஃப்ட்டில் மட்டும்தான் சத்தம் இல்லாமல் இருக்குது. அங்கே போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. அங்கே போகக்கூடாது, அங்கே யாரோ இறந்துருக்காங்க, அதனால் பில்டிங் கீழே இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நார்மல் டைம்னால் இந்த இடத்துல வந்து ஸ்டடி கார்னர், அதுக்கப்புறம் இந்த குட்டி லைப்ரரி, நேற்று உட்காந்துருந்த இடம், இந்த இடத்துல உட்காந்துடலாம். கொஞ்சம் வெக்கையாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து வேறு வழியே இல்லை. இந்த 555 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் வந்துட்டு இதில் அந்த எண்டில் வந்து அந்த ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ரூமுக்கு. இதுக்கெலாம் இந்த ஏரியாவில் நடக்கிற ரெனோவேஷனுக்கு அந்த ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃபீஸ் வந்து இந்த பிளாக்கில் இருக்குது. இது மாதிரி எங்கெல்லாம் வந்துட்டு ரெனோவேஷன் நடக்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்கும். நானும் வந்துட்டு நேமெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 1 o'clock வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தம்பிக்கும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் அங்கே வந்து கேட்டோம். நாங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம் 1 o'clock. இப்போ நான் ஆக்சுவலாக 1:10 ஆகிடுச்சு நான் வர்றதுக்கு. பட் கரெக்டாக 1 o'clock அவங்க அங்கே ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே எப்படி இருக்குன்னு நான் வீடியோ மட்டும் எடுத்து அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அங்கே போய் நம்ம பேச முடியாது. இன்கேஸ் வேறு யாரும் அவங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ இப்போ இந்த பேக் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பவும் நம்ம நிலன் கேட்குறாரு, அம்மா ஆஃபீஸ் போறியா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே எப்படி இருக்குன்றதை நான் போயிட்டு சொல்கிறேன். இந்த இடத்துல தான் அது இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தான். இங்கேயும் நம்ம இருக்கலாம். பட் இந்த வெயில் நேரத்தில் வந்து ஃபேன் இல்லாமல் கஷ்டம். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி தான் செட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் விசிட்டர்ஸ் மஸ்ட் ரிப்போர்ட் த காட் ஹவுஸ். கைண்ட்லி ரெஜிஸ்டர் வித் செக்யூரிட்டி பிளாக் 554. இந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் போய்ட்டு நம்ம வரதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட் ஏரியா. 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும், மண்டே டு சாட்டர்டே. இது வந்து ஸ்டடி கார்னர், இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். ஸ்டடி ஏரியா இதுவும் வந்து 8 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும், மண்டே டு சாட்டர்டே. ஏசி இருக்குமா ஃபேன் இருக்குமான்னு தெரியாதனால எதுக்கும் ஒரு ஷால் மட்டும் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஷால் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நாங்கள் வரும்போது இங்கே 2 பேர் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒருத்தராக போக ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில். அதோட நம்ம நிலன்னு சும்மா இருப்பானா, அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாக இங்கே உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. இருக்கிறதுலே நம்ம நிலன் தான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. வைஃபையும் இருக்குது. ஸோ எதுவுமே பிரச்சனை இல்லை. லேப்டாப்பும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. தம்பிக்கு படிக்கிறதுக்கு புக்கு எங்கே காட்டமோ, நிலனுக்கு படிக்கிறதுக்கு புக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, இது எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் சூப்பராக பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கோம். உண்மையிலுமே ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டுக்கு. அவங்க சொல்லி தான் எனக்கு இந்த இதே தெரியும். ஆக்சுவலாக நேற்று வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன், கவர்மெண்ட் கண்டிப்பாக இந்த சவுண்டு இருக்கும்போது, குழந்தைங்கள இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எனக்கு தெரியலை. தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ரெனோவேஷன் ஒர்க் நடக்கும்போது அங்கே வந்து ஏதாச்சும் இந்த ரெஸ்ட் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி ஏரியான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு இன்றைக்கி தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு நான் வரும்போது அந்த ஏரியா வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தேன்.
ஸோ அந்த ஆஃபீஸ் ரூமை பார்த்ததும் எனக்கு வந்து சரி நம்ம உள்ளே போய் பேசாமல் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போனேன். ஒருத்தவங்க உள்ளேருந்து வெளியில் வந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து ஒர்க் நடக்கிறனால பையன் ரொம்ப அழறான். ஸோ என்னால் ரொம்ப நேரம் வந்து வெளியில் வச்சு மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட போய் கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் இங்கே வந்து உங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ், அது யூனிட் நம்பர் இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் பேரை வந்து இது பண்ணிட்டு போயிருங்க. எப்போ நீங்கள் வரீங்கன்னு சொல்லுங்கள், அந்த டைமில் நாங்கள் அந்த ரூம் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் புக்ஸு, அப்புறம் ஸ்நாக்ஸு இது எல்லாமே எடுத்துக்கிட்டேன் எதுக்கும். ஏன்னா எப்படி இருக்கும்னு தெரியல. நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வரனால நான் எல்லாமே எடுத்துகிட்டு தான் வந்தேன். அதே மாதிரி ஸ்டடி ரூமுக்குமே இதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்டடி ரூம் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் இதிலேயே வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இங்கே உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. சூப்பராக வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏசி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இப்போ கொஞ்ச நேரம் தம்பியை வந்து தூங்க வைக்கணும் அப்படின்னா கூட இங்கேயே வந்து தூங்க வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சோஃபா எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் வியூ வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். யாரும் இல்லாதப்போ தான் இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்குள்ளே கிருஷானுவே வந்துட்டான். நாங்கள் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்க ஒரு 1 ஹவரில் வந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஒரு தாத்தா, அப்புறம் ஒரு ஸ்கூல் பையன், இப்படி மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருந்தாங்க. தாத்தாவும் ஒரு 1 1/2 ஹவர்ஸ் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அவரும் கிளம்பிட்டார். ஒரு ஒரு தாத்தா வந்தாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ சொல்லிவிட்டு அந்த தாத்தா நான் போய் வீடு எப்படி ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கிளம்பி போனாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா கவர்மெண்ட்டு தான் ஆக்சுவலாக இந்த ரெனோவேஷன்லாம் வந்து செய்கிறாங்க. ஸோ இதை பற்றி இன்னொன்று என்ன சொல்லலான்னா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எலெக்ஷன் மாதிரி வைப்பாங்க. அதாவது யார் யார் வீடெலாம் எவ்வளோ பேர் வந்துட்டு இந்த ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து இது பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இப்போ எந்தெந்த ஹவுஸ் பண்ணுறாங்களோ அந்த எந்தெந்த ஹவுஸ்க்கு அந்த ரெனோவேஷன் பண்ணுறாங்களோ அந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெனோவேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளா தனியாக வந்துட்டு இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ண டைம் இல்லாமல், இப்போ ஹவுஸ் ஓனர்ஸாக வந்து சில நேரம் வந்து இந்த ரெனோவேஷன் பண்ணுவாங்க இல்லையா? அந்த டைமில் நம்ம ஹெச்டிபியில் வந்துட்டு நம்ம அவங்கள்ட்ட பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு ஒரு லெட்ரு மாதிரி இது பண்ணி லிஃப்ட்டுக்கிட்ட வந்து பேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து ரெனோவேட் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, சாரி ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி டைப் பண்ணி எந்த வீடு வந்து ரெனோவேட் பண்ணுறாங்களோ அந்த இதை வந்து பேஸ் பண்ணியிருப்பாங்க லிஃப்ட்டுக்கிட்ட. ஸோ அது வந்து எப்படின்னா ஏதாச்சும் ஒரு வீடு தான் செய்வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட இது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஓவராலாக பண்ணும்போது ரொம்ப நாய்ஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தனியாக நம்மளாக வந்து இந்த ரெனோவேஷன்லாம் பண்ணும்போது ஃபுல் அமௌண்ட்டும் வந்து அந்த ஓனர் தான் வந்து பே பண்ணணும். இந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்கிற டைமில் வந்து அவங்க ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் பே பண்ணிடும். மீதி அமௌண்ட் வந்துட்டு ஓனர் பே பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நம்மளா பண்ணுறத விட இந்த கவர்மெண்ட் சொல்கிற டைமில் பண்ணால் கொஞ்சம் காசு வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது எக்ஸாக்டாக எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியலை. இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து சிட்டிசனுக்கு ரொம்பவே, அதாவது இங்கே உள்ள மக்களுக்கு ரொம்பவே வந்துட்டு நிறையா இது வந்து கவர்மெண்ட் வந்து செய்வாங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரியும். பட் வீடு ரெனோவேட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருப்பாங்கன்றது எனக்கு தெரியலை. இது தெரிஞ்சிருந்தால் 2 நாளாக வந்துட்டு நம்ம வெளியில் வந்து அவதிப்பட வேண்டியதே இருந்திருக்காது. இன்றைக்கி நிஜமாகவே வந்துட்டு நம்ம நிலன் கூட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனை தூங்க வச்சுருவேன். தூங்க வச்சுட்டு சூப்பராக இருக்கலாம். இங்கேயுமே வந்து இந்த மாதிரி சோஃபா போட்டிருக்கனால நிறையா பேர் வந்து தூங்குறாங்க ஆக்சுவலாக. தூங்கிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. ஸோ இது வந்து உண்மையிலுமே பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஆனால் ஒரு ரூம் தான். இதில் யாருனாலும் வரலாம், யாருனாலும் போகலாம். அதனால் எந்த வித பயமுமே இல்லாமல் நம்ம வந்து இங்கே ரெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஓப்பன் விண்டோவில் வெளியிலேருந்து பார்த்தாலும் தெரியும். அதே மாதிரி டோரும் வந்து ஆல்வேஸ் ஓப்பன் தான். வைஃபை, ஏசி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக வந்து செட் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ண யாருனாலும் இங்கே வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம். யாருனாலும் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம். நம்ம நிலனை பாருங்கள், அங்கே இங்கேயும் இது பண்ணிட்டு என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுதுன்னு பாருங்கள்.
ரெனோவேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மதியானம் தூக்கம் அப்படின்றதே தம்பிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஓரளவு நிம்மதியாக வந்து ஒரு 2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிருக்கான். இப்போ வந்து தம்பி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்காரு. கிருஷானும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். இப்போ தான் ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நேரம் அவனை இங்கேயே உட்கார வச்சு படிக்க வைக்கலாம். அப்படி இல்லைனா பக்கத்தில் தான் ஸ்டடி ஏரியா இருக்குது, அதுக்கும் சேர்த்து தான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அவன் மட்டும் போய் அங்கே உட்காந்து படிக்கிறதுனாலும் படிக்கலாம். ஆனால் நிலனை வச்சுட்டு நம்ம அங்கே போக முடியாது. ஏன்னா வேறு யாரும் படிக்கிறதுக்கு அங்கே வந்தாங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்றதுனால. ஸோ நாங்கள் 2 பேரும் இங்கேயே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே போகலான் இருக்கோம். கிருஷனும் வந்துட்டான். வந்ததும் அவன் கொஞ்சம் நேரம் அப்படியே தம்பி கூட உட்காந்து விளையாடிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தான். என்னம்மா இந்த விஷயம் நேற்றே தெரிஞ்சுதான் இங்கேயே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனையும் வந்து அந்த ஸ்டடி ரூம்க்கு அனுப்பி நீ அங்கே போய் படிச்சிட்ரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவனை மட்டும் அங்கே இருக்க வச்சுட்டு நானும் நிலனும் வந்துட்டு இந்த ரூம்க்கே திரும்ப வந்துட்டோம். 6 மணி ஆக போது நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரெனோவேஷன் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்றது நிறையா பேருக்கு என்ன மாதிரி தெரியாமல் இருக்கலாம். ஸோ மேபி இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு இடத்த வந்து கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.